கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கல் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுதரும் இனிய குடும்ப வாழ்வுங்கிற தலைப்பில் என்ன கொண்டு பரிசுத்த ஆவியின் தப்பன உங்களோட பேசுகிறாங்க. இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களை வாழ அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் தான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மகிழ்ச்சியின் குடும்பமாக நம்ம ஏதேன் குடும்பமாக தேவனாக்கியத்தில் வாழ வைப்பாங்க. இப்போவும் நம்ம அன்பை குறித்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அன்பை குறித்து ஒரு செய்தி பார்ப்போம். யோவான் 15:13-14 படிக்கிறேன். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்களா, ஒருத்தன் தன்னுடைய சிநேகிதனுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்குறான், அப்படி அன்பை செலுத்துகிறாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், நம்மளை அவர் நேசிக்கிறதுனால தான், நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஒரு சிநேகிதராக ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கிறதுனால தான் நம்மளுக்காண்டி என்ன செஞ்சார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாருங்க. இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காண்டியும், நம்மளுடைய பாவத்துக்காண்டி, நம்மளுடைய அக்கிரமத்துக்காண்டி, நம்மளுடைய நிந்தைகளுக்காண்டி, நம்மளுடைய சாபத்துக்காண்டியும் என்ன செஞ்சார், தன்னுடைய ஜீவனை என்ன செஞ்சார், நமக்காண்டி கொடுத்தாரு. அதுதான் வேதம் தெளிவாக சொல்லுது. அப்போ எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்கள், நம்ம நல்ல வாழதுக்காண்டி அவர் நம்ம அக்கிரமத்தை, நம்ம பாவத்தை, நம்ம வியாதியை, நம்மளுடைய சாபத்தை அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சார், நம்மளை மீட்டெடுத்திருக்காருங்க. அது மாறாத உண்மை. அப்போ ஜீவனை கொடுக்குற அன்பை காட்டில் உலகத்தில் வேற உயர்ந்த அன்பு வேறு எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரனை ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். ஏன்னா தாய் தப்பம் கூட நமக்காண்டி ஒரு விரலை கூட வெட்ட மாட்டாங்க. ஆனால் நமக்காண்டி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, நம்ம நல்லா வாழதுக்காண்டி வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி நீங்கள் நல்லா வாழதுக்காண்டி, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அக்கிரமக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய என்ன சொல்கிறதுனா கெடுதல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்களை கூட இயேசு என்ன செய்தார், நேசிக்கிறாருங்க. உன்னை கூட நான் நேசிக்கிறேன்னு இயேசு சொல்கிறேன். அப்படிப்பட்ட அன்பை மாத்திரம் காட்டக்கூடிய தெய்வம் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசப்பா என்ன செய்கிறாங்க, உங்களை அந்த வீடியோ மூலியமாக என்ன செய்கிறாங்க, நேசிக்கிறாங்க. உங்களை நீ எப்படியாப்பட்ட பாவியாக என்ன அக்கிரம் பண்ணாலும் நான் உன்னை நேசிக்கிறாங்க. இயேசு உங்களுக்காண்டி என்ன செஞ்சிருக்காரு, வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரிக்காண்டி ஜீவனை கொடுத்து தன்னுடைய அன்பை என்ன செஞ்சிருக்காரு, வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த அன்பை காட்டில் உலகத்தில் வேற ஈடு இணையான அன்பு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அன்பான இயேசப்பாவுக்கு உங்கள் இருதயத்தை மட்டும் கொடுங்க. உங்கள் வாழ்க்கை இன்னும் அன்பாகவும், நல்ல அற்புதமாகவும், அன்பாகவும், மகிழ்ச்சியாகவும் தேவனாக்கி கத்துற உங்கள் வாழ்க்கையை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சகோதரி வாழ்க்கையை கட்டாயமாக கட்டுவாங்க. கடைசி லாவில் ஈட்டி வச்சு இயேசப்பா குத்துறாங்க. அப்போ கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை சபிக்கலை, அவனை கோவப்படலை. பிதாவே என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்களை மன்னிங்கங்கார். அப்போ எப்படியாப்பட்ட காரியத்தில் உள்ளவங்களால் மன்னிக்க அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு உங்கள் உள்ளத்தை மட்டும் கொடுத்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை இன்னும் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏசப்பா வாழ வைப்பாங்க. அடுத்த வசனம் பாருங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதர் இருப்பீர்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ்ந்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம், ஏசப்பாவுக்கு ஒரு நண்பியா நம்ம இருப்போம்னு வேத வசனம் தெளிவாக சொல்லுது. நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம், சிநேகிதராக இருப்போம். இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஊமைகள் படி, யோவான், மார்க்கு, மத்தேயு படி அந்த மாதிரி வாழ்ந்தோம்னா ஆண்டவர் அந்த அன்பை மட்டும் காட்டினார் எல்லா மக்கள்கிட்டையும். அதே மாதிரி அன்பாகவும் ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்வோம், சிநேகிதராக இருப்போம்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ அன்பை மட்டும்தான் காட்டணுங்க, அதான் உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா, அந்த சகோதரியோட வீட்டில் ரொம்ப அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க. கணவன், குடும்பத்தார் எல்லாரும் கொடுமைப்படுத்தினாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கணவரை எதிர்த்தும் பேசலை, அந்த குடும்பத்தாரை சபிக்கலை. தன்னுடைய மனசிலே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்யக்கூட பணியெல்லாம் செஞ்சு அவங்களுடைய தேவைகளாம் சந்திச்சா. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு தான் அவங்களோட பண்ண அந்த குற்றம் குறைகள்லாம் அவங்களுக்குள்ள கிரியை செஞ்சு அவங்கள மன்னிக்க வச்சு இவட்ட ஒப்புரவாக்குச்சிங்க. அப்போ யார் நமக்கு கெடுதல் பண்ணாலும், நமக்கு யார் தீங்கு பண்ணாலும் நம்ம அவங்களுக்கு அன்பை மாத்திரம் காமிச்சோம்னா அந்த அன்பு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருந்து என்ன செய்யும்னா அது மற்றவங்க பண்ணுற அந்த தீய சக்திகளை புரிய வச்சு உங்கள்கிட்ட ஒப்புரவாக்கி அவங்க உங்கள்கிட்ட அன்பால் கெட்டப்படுவாங்க. இது மாறாத உண்மை. அதனால் ஏசப்பா என்ன செய்கிறாங்க, கடைசி சுற்று ரத்தம் வரைக்கும் உங்கள்கிட்ட அன்பை மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. அந்த அன்பான ஏசப்பா உங்களோட இருக்காங்க. நீங்களும் அன்பாகவே வாழுங்க. மற்றவங்க இடத்துலேயும் அன்பை நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுங்க. மற்றவங்க இடத்துலையும் அன்பான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பம் அன்பால் கட்டப்படுத்தும். அன்பான இயேசு உங்களோடு இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். கர்த்தரோட கிருபை உங்களோட கூட இருப்பதாக.